இதுக்கப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷன் வந்து நம்ம பிக்சரில் தான் காமிக்கணும் போல இருக்குது, இதான் பனங்கா மரம் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு கம்மியாயிடுச்சு. இங்கேருந்து பார்த்தா ஏரியில் வியூ செமையாக இருக்கும். எப்பவுமே இங்கே தானே பார்ப்போம். நான் எங்கள் டாடி எங்கள் மம்மி 3 பேரும். ஒரு அங்கிள் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அப்புறமா அப்படியே கிளம்பிட்டோம். சரி மாடு பிடிச்சிட்டு வர போகலாம், டைம் ஆகுது அப்படின்ட்டு. இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளேஸ். அதெல்லாம் நின்று எப்போதான் பிடிப்பாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்போல்லாம் பிடிக்கல. நாங்கள் கரெக்டாக கிளம்புறோம், நேரத்தில் கரெக்டாக ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. அதில் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அங்கிள் மீனை பிடிச்சிட்டாங்கன்னு. ஆனால் பெரிய மீனாக வரும்னு நினச்சாங்க, சின்ன மீன் தான் வந்து. இது எங்கள் மரத்து மாங்காய் இல்லை, பக்கத்து கேணிக்காரத்துக்கு மரத்தோட மாங்காய். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது தூரத்தில் 2 மாடு தெரியுதா, அது தான் மாடு. அங்கே இருக்க போனோம். ஃபன்னான வியூ பார்த்தீங்களா. எங்கள் அம்மா அப்பா பின்னாடி நடந்து வச்சுருக்காங்க, நம்மளே நடந்து போயிட்டேன். அவங்கள வீடியோ எடுத்துருந்தேன்.